ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகளை பார்க்க போகிறோம். சின்ன மருமகளில் வந்துட்டு நம்ம தமிழ் இருக்காங்களே, அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொன்ன பொண்ணை நீ அந்த வீட்டு சின்ன மருமகளாக வளரணுமான்னு ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு. அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது தெரியுமா? நீ இப்படி கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறியா? வீட்டு சின்ன மருமகளா, வீட்டு வேலைக்காரியாக கூட வச்சுக்க மாட்டாங்க. அங்கே என்னென்ன சோதனை காத்திருக்கோ, ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு மனசு பதறுதையா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் போட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு காரில் வர வழியில் பார்க்கணுமே, இந்த கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்கல்ல, கடவுள்கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை பற்றி வேண்டும் போது உன் புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவிலாம் ஒரு காமெடி கேரக்டர் வைப்பாங்களே, அந்த மாதிரி இது ரெண்டும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நடுவில் நம்ம தமிழை உட்கார வச்சு என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஒன்றா நான் வேலைக்காரியை விட மட்டமாக நடத்துவேங்கிறாங்க. ஒரு டெரரிஸ்ட்டு உன் கையால், அதாவது அந்த தாலியை எடுத்துட்டு என் பொண்ணு கழுத்தில் கட்ட வைப்பேங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி யோசிக்க இதை பார்த்தா தமிழுக்கு பேய் மாதிரி தெரியுறாங்க. அவங்க ஆல்ரெடி பேயாக தான் இருக்கீங்க, அது வேற விஷயம். பேய் மாதிரி கெட்ட போட்டுக்கு ஆஹா ஊங்கிறதும் என்ன? இதை பார்த்து இவங்க கடுப்பாயிட்டாங்களாமா, பயந்துட்டாங்களாமா. அதுக்கப்புறம் சரி வீடு பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இது பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து காலடி எடுத்து வைக்கும் போது நிறுத்துடி அப்படின்னு ஒரு கூக்குரல். டேய் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நிறுத்திடின்னு சொல்லி வெளியே அனுப்பலாமா? ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. கட்டின பொண்டாட்டியை கண்கலங்க வைக்கிறவன் மனுஷன் இல்லாமா, ரொம்ப கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை உங்கள் அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வேலைக்காரியாக வச்சுருக்கேன், இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கணும், வெளியில் அந்த கார் ஷெட்டில் தங்கிக்கிட்டோன்றாங்க. ஒரு ஓலை குடிசையில் ஓரமாக தங்க விட்டீங்களேடா பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூக்குரல் கேட்கவில்லையா?